பூமிதன் போட்டுட்டு பூமிதன் வந்து 2 நீங்க ஒரு ஏக்கருக்கு 1 ஒரு 9 கிலோ சொன்னீங்க. ஆமா, நான் என்னோடது வந்து வெள்ளை வரும். ஓகே. அதனால சரி மறுபடியும் ஒரு இது சேர்த்து போட்டுக்கலான்ட்டு 18 கிலோ போட்டேன். ஓகே, 18 கிலோ. அது போக 2 மூட்டை டிஏபி, ஓகே, பாரம்ப இந்த இது பெராசல்பேட் ஒரு மூட்டை, ஓகே, மிக்ஸ் பண்ணி அப்படியே சால் விட்டு போட்டுக்கணும் நீங்க. ஓகே. இப்போ தண்ணி விட்டாச்சு. இப்போ தண்ணி விட்டு இப்போ எவ்வளோ நாள் ஆகுது? 5 நாள் ஆச்சுங்க. 5 நாள் இருக்கு. 5 நாள் ஆச்சு இந்த கண்டிஷன் இருக்கு. ஓகே, டன்னு. அது ஒன்றும் ஊறும். பூமிதன் வந்து கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு இருக்கும். கரைஞ்சி லேயர்ல தான் இறங்கும் உங்களுக்கு. ஃபுல்லா பக்கம் அப்படியே ஆள் விட்டு அப்படியே சால் விட்டு அதுக்கு மேல கரணை வச்சு போடி வச்சுக்கலாம். போட்டு டியூப் 18 கிலோ போட்டிருக்காரு பூமிதன். ஓகே, ஓகே. அதுங்க எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னங்கன்னா, அந்த வெள்ளை வாரது கடைசியா அந்த போன தடவை ஒரு பேக்கேஜ் வாங்கணும் பாத்தீங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு கரும்புக்கு ஒரு 3 வெட்டுறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி விட்டதுல இது பாத்தீங்களா நம்ம ஏரியா பூரா அந்த மாதிரி இருக்கு. வெளுத்து போகுது. அதான் இது வெள்ளையாத்தான் இருக்குங்க, வேற எதுவும் பண்ண முடியாது. ஆனா இந்த டைம் நம்மளது அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்து ஓரளவு கண்ட்ரோல் ஆயிருக்குங்கன்னா ஃபர்ஸ்டே கொடுத்துலான்ட்டு இப்போ இந்த தடவை லாஸ்ட் டைம் கொடுத்து நமக்கு வித்தியாசம் தெரியுது. வித்தியாசம் தெரியுது, நல்லாவே தெரியுது. ஓகே, ஓகே. நம்ம ஏரியா இந்த தண்ணிக்கும் இந்த காட்டுக்கும் ஒயிட் வெள்ளை. ஓகே, எப்பவுமே எப்பவுமே எப்பவுமே. ஏன் சார் நமக்கு அது மண்ணே அந்த மாதிரியா இருக்குங்க. ஓகே, ஓகே. அதான் இப்போ இது போட்டுட்டோம்னா ஒரு 10-15 நாள் கழிச்சு ஜிங்க் சல்பேட் கொஞ்சம் கொடுங்க. ஃபெரஸ் ஒரு மூட்டை போட்டுருக்கீங்க இல்லையா? ஜிங்க் வந்து ஒரு 10 கிலோ போடுங்க. அப்படியே தூவி விட்டுலாங்க. இது அந்த லிக்விடா இருக்கு, அதை வாங்கி போட்டுலாங்களா? அதை விடுங்க. ஜிங்க லிக்விடா இருக்கு. லிக்விடா கிடைச்சுன்னா லிக்விட் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு ஏக்கரா இல்லைங்களா? இல்ல இது இந்த பிட் அப்படியே நெட் தெக்கோடக்குள்ள வரும். ஓகே. இப்போ இந்த பெல்ட்டுக்கு நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட டிராவல் பண்ணுங்க. ஆமா, ஆமா. இல்ல அது நீங்க கடைசியா பார்த்துட்டு ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிச்சு இல்லையா? இல்ல எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்கு. இது வந்து நீங்க பண்றது பண்ணுங்க, கூட ஒரு சில ஐட்டம் நம்ம வாங்கிட்டு சேர்த்து பண்ணுங்க. நீ அடுத்தாப்புல எத்தனை நாள் நீங்க அந்த லிக்விட் சொல்றீங்களா அந்த டைம் நான் போட்டுங்க ஃபுல்லா. ரைட், பியூர் கிரீன் வந்து. ஓகே, ஓகே. வெள்ள வராத வந்து 3-4 மாசம் வரைக்கும் தான் ஸ்ப்ரே பண்ண முடியும். இல்ல ட்ரிப் தான், எல்லாமே ட்ரென்ச்சிங் தான். இது அங்க வாழைக்காடு ஒரு 65 சென்ட்டுங்க, ஒரு 570 டன் போட்டிருக்கேன். நீ வெட்டாயிட்டு இருக்கு முடிச்சுன்னா பேசக்காரன் போய் போட்டு விடலாம். நம்ம அக்கடை போற ஆளுங்க காலைல 5 மணிக்கு இருந்து மெயின்டைன் பண்ண முடியாது. சரி, அப்புறம் ஏன் போய் அப்படின்ட்டு கரும்பு போட்டுட்டுங்க. ஓகே, ரிஸ்க் இல்லாத போட்டு அப்படின்ட்டு வந்தோமா அது ஒரு வழியா வெட்டிட்டு போயிடுவேன். இப்போ வேறு வாழைக்குன்னா நாம எங்கேயோ போயிருப்போம், இங்க வந்தானா கால் வந்து உட்காந்து கூப்பிடுவேன். இந்த பக்கம் ஃபுல்லாவே எல்லாமே கரும்பு தானுங்களா? இது 70%. இது டியூப்லெஸ் யாருது? நம்மள தானா? இல்ல இல்லைங்க, நம்ம பங்காளி. ஓகே, ஓகே. நம்மளது இங்க இருக்கிறது 1 ஏக்கராங்க. சரி, அங்க ஒரு 3/4 ஏக்கரா, அவ்வளவுதான். ஓகே, பூமி இருக்கிறது அவ்வளவுதான். சரி, இதுவே எனக்கு அந்த டவுட் எப்படின்னா, அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி விட்டதுக்கு அந்த கண்ட்ரோல் ஆச்சு அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே போட்டுலான்ட்டு. உங்களுக்கு பூமி எப்படி கரைச்சா விட்டீங்க? எதுங்க பூமி தானே? அதுல அதை கரைச்சு கரைச்சு தான் கொடுத்தங்க, ஏன்னா வேற வழி இல்ல. ஓகே, ஓகே. ஆனா கரைச்சு போடக்குள்ள பெரும்பாடா போய். இப்ப நீங்க அந்த வெயிட்டும் பாத்துக்குங்க. இப்ப வெட்டுறீங்க இல்லையா, எவ்வளவு வெயிட்? நான் இப்ப இது ஆச்சுங்களா, ஏற்கனவே ஆனிச்சுல்ல. ஆமா, என்ன வெயிட்ங்கிற சீட் வச்சிருக்கேன். ஓகே, நீ அடுத்த இதோட வந்து என்ன வெயிட்ங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா கொண்டு போயிடலாம்.